வணக்கம் வீண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ப்ளஸ் அங்கே வந்து ஜிஎலுக்கான டெமோ டீமும் எஸ்எலுக்கான டீம்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பியன்ஸ் டிராஃபியோட செமிஃபைனல். ஸோ இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபஸ்ட்டு செமிஃபைனல். ஸோ இது நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு மேட்ச். செமியில் தான். ஸோ இது பர்சனலாக நினச்சிட்டு இருந்தது. ஆஸ்திரேலியாவை நம்ம செமியில் மட்டும் மீட் பண்ணணும், ஃபைனலாக மீட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இது என்ன சொல்கிறதுனா, ஸோ ஒரு சின்ன விஷயந்தான். இந்தியா ஆஸ்திரேலியா கூட செமி அப்படின்னா ஓரளவுக்கு சான்ஸ் எடுத்துக்க முடியும். ஃபைனல் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சினாரியோவில் நடந்திருக்கும். முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ அது எதிர்பார்ப்பு. ஸோ அதே போல் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனலில் மோதுறாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஸோ வின் ஆர் லாஸ் எதுவாக இருந்தாலும் செமியில் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு டீமோட லெவல்ஸ். ஃபஸ்ட்டு இந்தியாவில் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்போம். ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல வருண் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயந்தான். ஸோ அது நடந்துச்சு. சமிக்கு பொதுவான்னு நினச்சிருந்தோம். பட் சமியும் ப்ளே பண்ணி சக்கரவர்த்தியும் இருந்த மாதிரி ஒரு மேட்ச். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எம்சாட் ஒரு இன்ஜுரி. ஸோ அவருக்கு பொதுவாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரீப்ளேஸ்மெண்ட் யாராக இருக்கும்? ஸோ கிரவுண்டை பேஸ் பண்ணி கூப்பர் கனோலி, டி சங்காவா அல்லது ஜே பிராசர், ஆரோன் ஹார்டியா அப்படி யோசிக்கணும். ஹார்டிக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஜே பிராசர் பேட்டிங் பேஸில் மட்டும்தான் யோசிக்க முடியும். இந்த கிரவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்பின் சப்போர்ட்டு. ட்ரேவிஸ் ஹெட் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லா ப்ராக்டிஸில் இருந்தார் அப்படின்னா ஜெயபிரகாஷ் மெக்கருக்கு இனிஷியலாக ஓப்பன் பண்ண வைப்பாங்க ஒரு சான்ஸு. ஸோ அதர்வைஸ் இங்கே கூப்பர் கனோலி, டி சங்காவில் யாராவது ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவும் அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கூப்பர் கனோலி பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு. நான் பர்சனலி இந்த மேட்ச்சுக்கு கனோலி உள்ளே வர்ற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆன் டைமில் செக் பண்ணிக்கலாம். டிராவிஸ் ஹெட் பவுல் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கூட டிராவிஸ் ஹெட்டோட லாஜிக் லக் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி யோசித்தாங்க அப்படின்னா ஜெயபிரகாஷ் மெக்கருக்கு கூட இந்த மேட்ச்சு இனிஷியலாக பவர் பிளேயில் ரன் அப்படிங்கிற மாதிரி யோசித்து கொண்டு வர்றக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிளேயர் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா யார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஆக்சுவலாக 4 பேர் அதுக்கான ஆப்ஷனில் ஜெயபிரகாஷ், ஆரோன் ஹார்டி, கூப்பர் கனோலி, டி சங்கா. சீனை போட்டு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் கனோலியே உள்ளே வர்ற மாதிரி எடுத்திருக்கோம். பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயும் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பார்த்துக்கலாம் இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிரவுண்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் பாகிஸ்தானில் நடந்த மேட்ச் எல்லாமே ஸ்கோர் பேஸில் வந்துச்சு. துபாயில் கூட ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துட்டு இருந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்சு ஒரு ஈக்குவலாக டீம்ஸ் இருக்கும்போது ஓரளவுக்கு அந்த செமிஃபைனல் லிஸ்ட்டு வரைக்கும் வந்த டீம்கள் மோதும்போது மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதே சினாரியோ தொடர வாய்ப்பு இருக்குது. எகைன் மேட்ச் நடத்தியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் கண்டிப்பாக ஆகும். 300+ அப்படிங்கிறது இங்கே எதிர்பார்க்க முடியாது. முதல்ல அது ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். ஸோ எந்த டீம் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஒரு 150 to 250 to 270 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் தான் வாய்ப்பு. பேட்டிங் பேஸில் ரெண்டு டீமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த 250 அப்படிங்கிறது ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சு ஃபார்ம் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். பட் பேட்டிங்கில் இங்கே ஃபார்ம் தேடணும் அப்படின்னா டிஃபிகல்ட்டாக அமையும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சும் உங்களுக்கு புது பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த கிரவுண்டும் பவுலருக்கு நல்ல சப்போர்ட்டிவ் இருக்குது. பெருசாக ஸ்கோர் இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஓடிஐ மேட்ச்சு ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பேட்டர் சிங்கிளாக ஒரு பேட்டர் நின்று ரன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் மோஸ்ட்டாக பவுலிங் சைடும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கேப்டன் ஆஸ்வின் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ ஃபார்ம் பேஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சுக்கு எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஃபார்ம் பேஸில் வருண் சக்கரவர்த்தி சொல்லவே வேணாம். இந்த மாதிரியான கிரவுண்ட் ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். ஸோ அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ். குல்தீப் யாதவும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். கிரவுண்டோட எஃபெக்டிவும் நல்லா டேன் கிடைக்குதுன்னா குல்தீப்புக்கும் விக்கெட் கிடைக்கும். ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அக்சர் பட்டேல் பேட்டிங் பவுலிங் ரெண்டும் ஆப்ஷன். ஸ்டிக் டு ஸ்டிக் பவுலிங்கில் பெருசாக இந்த மாதிரியான கிரவுண்டில் விக்கெட் கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம். பட்
பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறதுனால அக்சர் பட்டேலுக்கான வாய்ப்புமே இருக்குது. லாஸ்ட் மேட்சும் இந்த 3 பேரும் பர்ஃபார்மன்ஸு தான். பட் ஃபார்ம் பேஸ்லேயும் இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் ஹார்திக் பாண்டியா, ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட் அவரை பேட்டிங்கில் கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால அவரும் ஒரு கன்சிடரபுளாக யோசிச்சு பார்க்க வேண்டிய பிளேயர். ஸோ இந்த பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் அண்டு ஸ்டெடி பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிக்கான விஷயம். பட் லாஸ்ட் மேட்ச் 3 பேருமே ஃப்ளாப்பு. இந்த மேட்ச் ஃப்ளாப்புக்கான வாய்ப்பு இல்லை. யாராவது ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். நல்லா பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் ஆவரேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டோட அமைப்பு இதெல்லாமே பார்க்கும்போது ஸோ பிக் பண்ண வேணும். பட் யார் அப்படின்னு கணிக்கிறது ரொம்ப பேட்டிங்கில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான். ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்கார், மீடியமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருக்கார். லாஸ்ட் மேட்சும் அதை பண்ணார். ஸோ இவங்கெல்லாம் ஃபார்ம் பேஸில் ஓகே. கேஎல் ராகுலுமே உங்களுக்கு மிடில் ஸ்டேபிள் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஸ்பின்னை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஃபார்ம் பேஸில் இந்தியா சைடு. ஆஸ்திரேலியா சைடு இந்தியானா டிராவிஸ் ஹெட் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண வாய்ப்பு அடிக்கடி நடக்குது. ஸோ அது போல் இருக்கலாம். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் சரி, பவுலிங் ட்ராக்காக இருந்தாலும் சரி, லக்கு அப்படிங்கிறது இந்தியா கூட டிராவிஸ் ஹெட்டுக்கு இருக்கும். அந்த பேஸில் எடுத்துக்கலாம். லாஸ்ட் மேட்சும் ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸ்டீவ் ஸ்மித்தும் அதே போல் தான். ஸோ இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ஸ்டேபிளாக இந்தியா கூட ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ இவங்க 2 பேர் இந்தியாவுக்கு எதிராக அப்படிங்கிற இடத்துல நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து நல்ல ஃபார்ம் பேஸில் ஜஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் ஹேரி, மேக்ஸ்வெல்லுக்கும் இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்கும். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல ஸோ ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஏற்படுத்திக்கலாம். ஜாம்பா ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பென் ஜான்சன், ஸோ இந்த 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் கம்பல்சரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரியான பிளேயராக இருப்பாங்க. டெஃபினட்டாக ஒரு சாய்ஸ் தான். இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாமே ஃபார்ம் பேஸ். ஸோ இப்போது நம்ம அதை ட்ரீம் 11 பேஸில் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வழக்கம் போல் ஓடிஐ மேட்ச்சு கேப்டன் ப்ரிடிக்ட் ரொம்ப கஷ்டமான விஷயம். டாப் 4 பிக் பார்த்துக்குங்க. இது வேறு கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது இப்படியே தொடருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. டெஃபினட்டாக ஆன் டைமில் லைனப் இதெல்லாம் வச்சு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்குது. ஓகே, இதை வச்சு கேப்டன் ஆப்ஷன் ஓடிஐக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த கணக்கில் இருந்தாலும் கேப்டன் ஆப்ஷன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்கக்கூடிய பிக்கிங் பேஸ் அடிப்படையில் எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருக்கோம். இந்த மேட்ச்சு கேப்டன் பாசிபிலிட்டி பேட்டிங் அல்லது பவுலிங் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல கேப்டன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் தான் கேப்டன் விசி 2மே வந்திருந்தது. ஸோ இந்த மேட்சும் பேட்டிங் அல்லைன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸில். ஸோ இப்போ பேட்டிங்கில் கேப்டன் எடுக்கும்போது குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருக்கெல்லாம் கேப்டன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸோ உங்களுடைய டீகோட்டையும் வச்சுங்க. ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், ஓடிஐ பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி கேப்டன் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது நான் சொல்லக்கூடியது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்ப்போம். ஸோ இங்கே இந்த கிரவுண்டு வேறு சில விஷயங்கள் கிரெடிட் அமைப்பு, பர்சன்டேஜ் அமைப்பு, இது எல்லாமே கணக்கு வச்சு தான் இந்த கேப்டன் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கில்லு, டிராவிஸ் ஹெட் இந்தியா கூட விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்டீவ் ஸ்மித், ஸோ இந்த 3 பேர்த்தையும் இங்கே ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குமானா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயரில் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ கேப்டன் ஆப்ஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. உங்களுடைய சாய்ஸில் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் இந்த மேட்ச்சு கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது பேட்டிங்கில் எடுக்கிறோம் அப்படின்னா. ஸோ பவுலிங்கில் யாருக்கெல்லாம் கேப்டன் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில் ஒருத்தர் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் தான் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயரில் ஒரு பிளேயரை கேப்டன் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும்
திரும்ப இப்போ குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி மோஸ்ட்டாக இங்கே கேப்டன் ஆப்ஷனில் எடுக்க வேண்டிய பிளேயர் தான். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் இங்கே. ப்ளஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸில் இருக்கும்போது எல்லிஸ் ஒரு கேப்டன் வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிளேயர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறவங்கள மட்டும் நீங்கள் ஃபாஸ்ட் பவுலரையும் மெயினாக டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கணும். அதே நேரத்தில் கிரிட் அமைப்புலேயும் அவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ எல்லிஸ் அந்த ஆப்ஷனில் இருக்கார். ஸோ இங்கே ஜான்சன் டெத்தில் அதிகமாக பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் பென் சுவாரேஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பு இருக்குது. ஸோ எல்ஐஸுக்கு கொடுக்கலாம். பட் அதை விட நம்ம மற்ற சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த பிளேயர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வந்து ஓவராலாக ஒரு சேஃப் ஜோனில் இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 7 பிளேயர். ஸோ சொன்ன மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயரில் ஒரு பிளேயரை கேப்டன் ஆப்ஷனில் எடுக்கலாம். ஸோ இந்த பேர் ரொம்ப அதிகமான கேப்டன் ஆப்ஷன் தான். என்னுடைய சஜஷன் ஆஸ்திரேலியா வின் பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணும்போது இந்த 2 பேர்த்த கேப்டன் ஆப்ஷனை பிக் பண்ணிவிட்டு கொண்டு போகலாம். அதே போல் ஜாம்பா இது அப்படி பிரிச்சுக்குங்க. ஸோ எந்த டீமுக்கு ஃபேவராக யோசிக்கிறீங்களோ அது. ஸோ டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்தியாவில் கேப்டன் வந்தால் பவுலிங்கில் மட்டும்தான் வருமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. இருந்தாலும் கில்லு லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளேயர். ஸோ பெரிய பெரிய டீம் கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல கோலி கொஞ்சம் டஃப்பாக இருக்கார். பாகிஸ்தான் கூட பண்ணார், ரெகுலராக பண்ணுற விஷயந்தான் அது. ஆஸ்திரேலியா கூட அவ்வளவுக்கா பண்ணினதில்லை. இருந்தாலும் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங்கோட ஆப்ஷனோடு தான் வர்றாங்க ஆஸ்திரேலியா. அப்படிங்கிற இடத்துல கோலியை திரும்பவும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ் என்னுடைய ஆப்ஷனில். விசி அப்படிங்கிறது டெஃபினட்டாக நீங்கள் ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், பேட்டர், ஸோ யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த கிரவுண்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இதுக்கு இந்த 3 பிளேயர் ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் கனோலி உள்ளே வர்றாரு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் விசி ஆப்ஷனில். ஸோ நியூவாக வர்ற பிளேயர்ஸ் ஒரு உமன்ஸ் மேட்ச்சில் என்ன சொன்னமோ அதே தான். லாஸ்ட் மேட்ச் வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காங்க. இது ஒரு சினாரியோ மாதிரி ஒரு சில நேரங்கள் இது அப்படியே கண்டினியூட்டியாக நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்சு தான் இருக்க போகுது. டோட்டல் லெவலில் 22 பேர்த்தில் ஒரு சேஞ்சு தான் இருக்க போகுது. அப்படின்னா அந்த நியூவாக வர்ற பிளேயரை அஸ் அ பிளேயராவது பிக் பண்ணிக்கங்க. ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்புகள் அதிகம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் தான் உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஜெயபிரதர் மெக்கர்க்கை கொண்டு வர்றாங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸோ ஒரு ஸ்பின்னர் பேஸில் உள்ளே கொண்டு வர்றாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிடில் ஆர்டர் பேட்டராக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ். ஸோ நிறைய பேர் டெமோ டீம்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆன் டைமில் இருக்க சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் யார் ஃபஸ்ட்டு பேட்டிங், செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சில விஷயங்கள் டெமோ டீமை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு விட கொடுக்குறதில்ல. ஸோ அதனால தான் நான் சாய்ஸஸாக கொடுத்துட்றேன். இங்கே டிரைவர்ஸ் ஹெட்டே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு இது. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ கோலி எடுக்கிறோம், ஒரு ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்சாக நினச்சி நான் இவங்களை எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்மித், லபுச்சனேயில் ஒரு பிளேயர் நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ லபுச்சனே எடுக்கிறோன்னா ரிஸ்க்காக தான் எடுத்திருக்கேன். ரெண்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான் பர்சன்டேஜ் விகிதத்தில் பார்க்கும்போது. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிலீஷை ஃபிக் பண்ணல. கேரி, ராகுல் இப்படி எடுத்துக்கலாம். மிடில் ஆர்டர் பேட்டர் விளையாடுறாங்க அப்படிங்கிற கான்செப்டில். ஸோ இல்லை 2ல் ஒரு பிளேயர் தான் அப்படின்னாலும் ஓகே. ஒரு ஜஸ்ட் டெமோ டீம் தான் இது. ஸோ இங்கே பாண்டியா, மேக்ஸ்வெல் 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணணும். 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல அக்சர் பட்டேலும் மேக்ஸ்வெல்லும் எடுக்கணும். பாண்டியாவை மிஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டான கால் தான். பட் நான் அந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஒரு பிளேயரை யாராவது ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிவிட்டு பாண்டியா அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கனோலி உள்ளே வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை மஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் இது சேஃப் ஜோன் டீம் தான் நம்ம திரும்ப சொல்லிடுறோம். ஸோ பென் துவாரியரைஸ், ஸோ அவங்க ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில். ஸோ இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ இது இந்தியா பக்கம் பிளேயர்ஸ் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்தியா தான் வின் பண்ணுது அப்படின்னா, இல்லை அலெக்ஸ் ஹேரியை மிஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல இந்தியன் பேட்டர் ஸ்ரேயஸ் ஐயரை உள்ளே கொண்டு போகலாம், ஒரு சாய்ஸு. இல்லை டிராவிஸ் ஹெட்டை மிஸ் பண்ணிவிட்டு கில் அல்லது ரோஹித் சர்மாவை ஒரு பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், 2வது சாய்ஸு. ஆல்ரவுண்டரில் இதே டீமில் மேக்ஸ்வெல்லை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்தியா வின் பண்ணுது அப்படின்னா கார்த்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸ்வெல் வரல, பாண்டியா வர்றாரு. ஸோ அதே மாதிரி இங்கே கேரி வரல,
ஐயர் வராரு. ஸோ இப்படி கூட நீங்கள் டீமை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் பாசிபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த மேட்ச்சு மினிமம் ஒரு 3 பேட்டர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கோர்ஸ் குறைவாக இருந்தால் கூட ஒரு 3 பேட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ அதர்வைஸ் ஆல்ரவுண்டரில் மினிமம் 3 பிளேயர் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் இருக்குது. 2 பிளேயரோடு நிற்கலாம் ஒரு சாய்ஸு. ஸோ 2 அல்லது 3 பிளேயர் ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கான ஒரு வாய்ப்பு. பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர் வரைக்கும் பவுலிங்கில் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சுக்கு இருக்குது. ஒரு வேளை அது மிஸ் ஆகுதுன்னா 2 பிளேயர் வர்றாங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 or 2 விக்கெட் கீப்பிங், 3 or 4 பேட்டர். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் 2 or 3, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 or 4. ஸோ இதை வச்சு நீங்கள் பேட்டர்ன் திரிச்சிங்க. இப்போ 1 3 3 4 ஸோ இப்படி வரும். ஸோ 2 3 3 ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 1 4 3 3 ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். ஸோ இப்படி 3-4 பேட்டர்ன் தான் வரும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா பெட்டராக ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன தகவல் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கேப்டன் ஆப்ஷன், பேட்டிங் அல்லது பவுலிங், விசி ஆப்ஷன்ஸ், ஸோ எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃப் ஜோனாக போகிறீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர், பேட்டர் அப்படிங்கிற மாதிரி விசி யூஸ் பண்ணுங்கள். ஒரே டீம் வின் பண்ணுது அப்படின்னா பேட்டர் ஈஸி சிம்பிளாக ஒன் சைடு கேம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் பேட்டர் பவுலர் ஸோ ஒரே டீமை சேர்ந்தவங்களை கொடுக்க முடியும். இந்த மேட்ச் அப்படி இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஈக்குவல் ஃபைட் ஓரளவுக்கு இருக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால் நீங்கள் பேட்டிங்கில் கேப்டன், பேட்டிங்கில் விசி இந்த சினாரியோ யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி சில பேட்டிங் கேப்டன், ஆல்ரவுண்டர் விசி. ஸோ பவுலரில் கேப்டன், ஆல்ரவுண்டர் ஆர் பேட்டர் விசி, ஆப்போசிட் டீம். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.